வணக்கம். காதிமுரசு செய்திகள். உலகெங்கும் நிகழ்கிற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வது மனித சமுதாயத்திற்கு பெரும் சவாலாக நீடிக்கிறது. இயற்கை பேரிடர்களை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஆய்வுகளிலும் உலக நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் 1972 வருடத்துக்கு பின் புதுச்சேரியில் பெய்த அடைமழை இந்த குட்டி நகரத்தை மிகப்பெரிய ஏரியாக உருவாக்கியிருக்கிறது. புதுச்சேரியில் பெய்த வரலாறு காணாத மழையால் ஒட்டுமொத்த குடியிருப்புகளும் நீரில் மூழ்கின. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருட்டில் தத்தளித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கார்டு ஒன்றுக்கு ரூபாய் 5000 வெள்ள நிவாரணம் அறிவித்திருக்கிறார். ஆனால் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பொதுமக்களுக்கு வெளியிட்ட ஆடியோ ஒன்று பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இனி புதுச்சேரியில் வரவிருக்கிற இயற்கை பேரிடர்களை எப்படி எதிர்கொள்வது? புதுச்சேரி காமராஜர் நகர் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கியிருக்கிற விஞ்ஞானபூர்வமான யோசனைகளால் அவருக்கு வாக்களித்த காமராஜர் தொகுதி மக்கள் பரவசத்தின் உச்சத்தில் இருக்கும் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் விலைமதிப்பட்ட யோசனைகளை அறிந்து கொள்ள சர்வதேச விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் புதுச்சேரிக்கு விரைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் நக்கல் நையாண்டல்கள் முளைத்திருக்கின்றன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் பேரிடர் ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள அத்தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகச்சிறந்த எச்சரிக்கை ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வெள்ளத்திலிருந்து சிக்காமல் இருக்க விஞ்ஞானபூர்வமாக அவர் தொகுதி மக்களுக்கும் புதுச்சேரி வாசிகளுக்கும் தந்துள்ள யோசனையால் தேசிய பேரிடர் மேலாண்மை பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருப்பதாக நம் டெல்லி ஊடக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? வெள்ளத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தரைதளத்தில் வசிக்காமல் இனி மொட்டை மாடியில் குடியிருக்க வேண்டும். டிவி மற்றும் ஃப்ரிட்ஜை உயரமான இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். படுக்கையின் கால்களை உயரமாக்கி அதில் படுத்துக் கொள்ள வேண்டும். இது மட்டுமன்றி வேறு சில சுவையான யோசனைகளையும் வழங்கியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இப்போது புதுச்சேரியின் டாக் ஆஃப் த டவுன் ஆகியிருக்கிறார். புதுச்சேரியில் புயல் மற்றும் மழை வெள்ள சோகத்தை மறந்து பொதுமக்களை பரவசமூட்டியிருக்கிற அந்த ஆடியோ இதுதான். அன்பார்ந்த காமராஜர் நகர் தொகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம நேற்று வந்த அந்த புயலால் நம்ம தொகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நம்ம ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர்லாம் தண்ணி சின்ன மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலும் நம்ம பிடபிள்யூடி மினிஸ்டருடைய தலைமையிலையும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 மோட்டர் ராட்சச மோட்டர் போட்டு தண்ணி அந்த கால்வாயில் போட்டு இறக்கத்தை ஸ்கீம் பண்ணி அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்குது. இந்த சாதாரண மழை ஒரு சின்ன பெரிய லெவலில் மழைனா அது தாக்கு பிடிச்சிக்கிட்டு போயிடும். ஆனால் நேற்று பெஞ்ச மழையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்களால் முடியவே இல்லை. நாங்கள் தண்ணி எடுத்து அனுப்புகிறோம். ஆனால் பார்த்தா அந்த வெள்ளையர் வைக்காலேருந்து மறுபடியும் தண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் வருது. அதுக்கப்புறம் எங்களால் நாங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம். அது ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை மழையும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மழையும் ஒட்டுமொத்தமாக எங்கேயோ ஏறி அதனால் ஒரு சேர்த்துல எல்லா தண்ணியும் வந்துடுச்சு. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இனிமேட்டு இந்த மாதிரியான புயலுக்கெல்லாம் இதை தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா பல பேர் அந்த கீழ் தளத்தில் வசிக்கிறவங்க இது போல் புயலுக்கு கட்டாயமாக அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பாதிக்கப்படும். இனிமேட்டு மெத்த வீட்டில் தான் வசித்தா முழு மணி நேரம் இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம போராட்டங்களை சந்தித்து தான் வசிக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம கட்டில் நல்லா உயரமான கட்டில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டிவியில் நல்ல ஹைட்டில் வச்சு டிவி வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜெலாம் வைக்கக்கூடாது, மாடில் தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான கட்டத்துக்கு நம்ம வாழ வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. நான் கூட எப்படியோ செஞ்சிடலாம், இதை நம்ம பெரிய நிவர்த்தி பண்ணிடலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இந்த புயல் மழை பெஞ்சு டோட்டலாக வீணாக்கி போச்சு. அதாவது ஒரே நாளைக்கு 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாகி போச்சு. பொதுமக்களுக்கு நாங்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணி கடைசியில் அந்த பேர் கட்டுப்பாராவது தான் கஷ்டம். இருப்பினும் இந்த ராட்சச மோட்டரை வச்சு மறுபடியும் நேற்று அந்த கால்வாய் வடிஞ்ச உடனே மின்னல் வேகத்தில் போட்டு 10 மோட்டரையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் மேக்ஸிமம் அதை வடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோம். அது மட்டும் தான் ஒரு சாதனையாக சொல்ல முடியும். சரி, இப்போ ஏற்பட்ட புயல் மழைக்கு நான் மட்டும் இல்லை, யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. தயவுசெய்து என்னை மன்னிச்சு விடுங்க. ஏன்னா இந்த பெரிய மழையெல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் எவ்வளோ பெரிய மோட்டர் வச்சு எவ்வளோ மோட்டர் வச்சாலும் கட்டுப்படி ஆகாது. அந்த அளவுக்கு ராட்சச கணக்கில் அந்த தண்ணி போகிற போக்க பார்த்து நானே மலைச்சு போய் உட்காந்துட்டேன். உள்ளேயும் வர முடியல, எங்களை உள்ளேயும் போக அனுமதிக்க மாட்டுறாங்க. எந்த சாப்பாடும் கொடுக்க முடியாமல் சூழ்நிலை தாங்கியிருக்கிறோம்.
இன்றைக்கி தான் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் இப்போ நம்ம எல்லா ஏரியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதிய சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் வந்து ஏற்பாடு செஞ்சு இருக்கிறாங்க என்பதை அந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் வந்து தயவுசெய்து வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். இனிமேட் கீழ்த்தளத்தில் வந்து வசிக்கிறது வந்து பெருமழைக்கு வந்து கட்டாயபுரமாக நம்ம பாதிப்புக்குள்ளாக தான் ஆகும். அது வந்து எப்பேற்பட்ட நம்ம ராட்சஸ் மோட்டர் போனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மழையும் லாஸ்பேட்டில் இருக்கிற மழையும் காலாப்பட்டில் இருக்கிற மழையும் நம்ம ஊர் வந்து தாங்காது. அது கட்டாயமாக நம்ம பெரிய பாதிப்புகளாக தான் ஆகிடுவோம். தயவுசெய்து என்னை வந்து வருத்தப்படாதீங்க. வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜான்குமார். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொகுதி மக்கள் மாநில மக்களுக்கு வெளியிட்ட அந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. காரைமுரசு செய்திக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.